நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதை நீங்க எப்போ, எந்த வயதுல உணர ஆரம்பிச்சீங்க? இதை யார்கிட்ட ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணீங்க? உணர ஆரம்பிச்சது நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. 4த் படிக்கும்போது, அப்ப எனக்கு என்ன வயசுன்னு இருக்கும். ஒரு ஒரு 9 ஆ வயசு இருக்கும். அப்பதான் நான் உணர ஆரம்பிச்சேன். ஏன்னா, நான் படிச்சது எல்லாமே பாய்ஸ் ஸ்கூலு. அப்ப வந்துட்டு எல்லா பாய்ஸும் என்ன மட்டும் ஒரு வித்தியாசமா ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படி? ஒரு பொண்ண கிண்டல் பண்ற மாரி பண்ணுவாங்க. என்ன இன்னொரு பையனோட மிங்கிள் பண்ணி, "இவன் வாலு, இவன் வாலு" அந்த அப்படிலாம் மாதிரி. டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஃபீல் ஆகுது, நம்ம பொண்ணு தானோ அப்படின்னு. அப்புறம் வீட்லயே நெறைய திட்டுவாங்க. "இப்படி நடக்காத, அப்படி நடக்காத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு" திட்டுவாங்க. இதெல்லாம் இருந்து ஒரு 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 அடல்ட் ஏஜ், அதாவது டீன் ஏஜ் வரும்போது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு என் ஃபேமிலில வந்துட்டு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா, என்னன்னு? ஷார்ட்டா ஹேர் வளர்க்குறது, ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணிக்கிறது, அந்த தாடி, மீசை எல்லாமே நாங்க வந்துட்டு சிமிட்டான்னு ஒண்ணு சொல்லுவோம். அந்த பட்டையா ஒண்ணு இருக்கும். ஒரு கம்பி மாரி இருக்கும். ப்ளக்கர் லைக் அத வச்சு அப்படியே வேரோட புடுங்குவோம். ம், ம். ஸோ இதெல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் எங்க வீட்ல பார்த்துட்டு வித்தியாசமா பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. பட் நான் வந்துட்டு வீட்ட விட்டு போகல. வீட்டோடயே இருந்து நான் இப்படிதான் நான் சொல்லி அவங்கள ஓரளவுக்கு ஏத்துக்கவும் வச்சுட்டேன். ஓகே. ஆனா நான் இப்போ அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேன். அவங்க சொல்படி கேட்டு நடந்துக்கிட்டேன். ஓகே. இத உங்க வீட்ல எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஏன்னா யாருமே அவ்வளோ யாருமே டக்குன்னு அக்செப்ட் பண்ணலையே! ஒத்துக்க மாட்டாங்க. இன்ன வரைக்குமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே. இப்ப கூட ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப சொசைட்டி மாறி இருக்கு. நெறைய ம். பேர் வந்துட்டு ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சோசியல் மீடியாஸ்ல இப்ப நான் உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே எங்க வீட்டுக்கு ஒரு பெருமை தானே. என் பொண்ணு கண்டிப்பா. இப்படி வரா அப்படின்னு. அந்த ஐடென்டிட்டி அவங்கள்ட்ட நான் குடுத்துருக்கேன் இல்லையா? ம். அதனால அவங்க எல்லாம் என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் பிஃபோர் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு இத பத்தின ஒரு ஐடியாவே கிடையாது. ஓகே. கடுமையான எதிர்ப்பு.